السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் ஹலீலுல்லா, ஹலீலுர் ரஹ்மான், அபுல் ஈஃபான் என்ற பல சிறப்பு பெயர்களுக்கு உரித்தானவர்களாகிய சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் துவக்குகிறோம். உலகத்தில் பிற நபிமார்களுக்கு வழங்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். அதுதான் ஹலீலுல்லா, அல்லாஹுவினுடைய நண்பன் என்று. ஹலீலுர் ரஹ்மான், அல்லாஹுவினுடைய நண்பர் என்று ஒரு அற்புதமான திருநாமத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். வேறு எந்த நபிமார்களுக்கும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த நபிமார்களுக்கும் இப்படி ஒரு பெயரை அல்லாஹ் வழங்கவில்லை. இது மலக்குமார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. அல்லாஹ் உனக்கு ஒரு நண்பன் இருப்பானா? நீ ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பாயா? நமக்கு நண்பர்கள் யார் இருப்பார்கள்? மனிதர்கள் இருந்து இருப்பார்கள். ஆடுகள் ஆடுகளோடு சேரும், மனிதர்கள் மனிதர்களோடு சேர்வார்கள். அப்படித்தானே இது இயல்பு. நீ உனக்கு மனிதர்களிலிருந்து, உன்னுடைய படைப்பிலிருந்து ஒரு நண்பனை எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டாய் என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்னான், எனக்காக எதையும் செய்வார் அவர். எனக்காக எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் என்று அல்லாஹ் பதில் சொன்னான். அந்த அடிப்படையிலே பல சோதனைகள் அவர்களுக்கு நடந்தது. அந்த சோதனைகளிலெல்லாம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். இந்த வரலாறுகள் நமக்கு தெரியும். அதை சற்று விரிவாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது. அப்போது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களெல்லாம் அழுதார்கள். அவர்களெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே வேண்டி நின்றார்கள். இப்போ அல்லாஹ் சொன்னால், நீங்கள் வேண்டாம், அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம், நீங்கள் வேணுமானா நீங்கள் என்ன செய்யலாம், உதவி பண்ணலாம் அப்படின்றதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நிழலுடைய மலக்குகள் வந்தார்கள். பிற மலக்குகள்லாம் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நான் என்ன நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பது என்னுடைய ரப்புக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டாங்க. தெரியும். அப்போ உங்கள்கிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்கள் போகலாம். ஆச்சரியப்பட்டு போனாங்க. ரப்பு தான் எங்களை அனுப்பியிருக்கிறான், அப்போ அவன் பார்த்துக்கிடுவான், நான் உங்ககிட்ட எந்த தேவையும் ஆக மாட்டேன் என்று தன்னுடைய இறைவன் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் அன்பும் பாசமும் அந்த அளவிற்கு உறுதியாக இருந்தது. அதுபோன்று தன்னுடைய பெத்த பிள்ளையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக முன் வந்தார்கள். ஒரு பிள்ளையை அறுத்து பலியிட முடியுமா? மனம் வருமா? ஒரு பெத்த வாப்பாவுக்கு, உம்மாவுக்கு அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம பிள்ளையை நம்ம அறுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? துணிந்தார்களா இல்லையா? அறுத்தார்களா இல்லையா? அது அறுபடவில்லை, அது வேறு விஷயம். கத்தி அறுக்கவில்லை. ஆனாலும் எவ்வளோ பெரிய துணிவு.
எதற்காக? அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்காக, அவனுடைய கட்டளையை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது! இதையெல்லாம் பார்த்து மலக்குமார்கள் நீ நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டது மிக்க பொருத்தம்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யார் என்பதில் சில கருத்து வேறுபாடுகளை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். தந்தையினுடைய பெயர் சில பேர் ஆசர் என்கிறார்கள், சில பேர் தாரக் என்கிறார்கள். இதில் எது சரி என்று ஒரு பக்கம் இருக்க, குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால் ஆசர் என்ற பெயரை குர்ஆனே சொல்லுகிறது. அவர்களுடைய தந்தை ஆசர் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. குர்ஆனே ஆசர் என்று சொல்லி இருக்கும் பொழுது பிறர் எப்படி தாரக் என்று சொல்லலாம் என்ற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? குர்ஆன் அவங்களுடைய வாப்பா ஆசர்னு சொல்லுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர்னு சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது குர்ஆனுக்கு விளக்குரை செய்யக்கூடிய பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, அவங்களுடைய பேர் தாரக், அவங்க வாப்பா பேர் தாரக் அப்படிங்கிறாங்க. தாரக் ஆசர் ஒன்றாயினா ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு ஆளுக்கு 2 பேர் இருக்கலாம் இல்லையா? ஒரு ஆளுக்கு 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், பட்ட பெயர்கள் இருக்கலாம். அப்படி என்று கேட்டால் அப்படியும் இல்லை. ஒருவேளை தாரகனுடைய இன்னொரு பெயர் தான் ஆசரோ அல்லது ஆசருடைய இன்னொரு பெயர் தாரகோ என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் அப்படியும் அல்ல. தாரக் வேறு, ஆசர் வேறு. ஆனால் அவர்களுடைய தந்தை ஆசர் அல்ல, தாரக் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இயம்புகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தது ஆசர் தான். ஆசர் யாருன்னு சொன்னால் அவங்களுடைய சாச்சா, நம்ம சாச்சப்பான்னு சொல்லும் இல்லையா, சின்னத்தா, ஆசர் தான் வளர்த்தாங்க. அதனால் ஆசரை வாப்பாண்டே கூப்பிடுவாங்க. யார் கூப்பிடுவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாண்டே கூப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் வாப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் பாருங்கள், சில நம்ம ஊர்களையும் இருக்குது, சாட்சியை தான் உம்மான்னு கூப்பிடுவான். சாட்சியை சில பிள்ளைகள் என்ன செய்யும்? உம்மான்னு கூப்பிடும். உம்மாவை ராத்தான்னு கூப்பிடும். பிள்ளைகள் என்ன செய்யுது? வளர்ந்த பிறகும் கூட சாட்சியை உம்மான்னு கூப்பிடுவான், உம்மாவை ராத்தான்னு கூப்பிடுவான். ஏன்? சாட்சி தான் அந்த பிள்ளையை வளர்த்துருப்பான், அதனால் உம்மா அம்மான்ட்டான். சாட்சிக்கு தன்னுடைய உம்மா யார்? ராத்தா. அப்போ தான் வளர்த்த தன்னுடைய சாட்சி தன்னுடைய உம்மாவை ராத்தான்னு கூப்பிட்றதுனால அப்படியே பழகி ராத்தான்னு கூப்பிடுவான். இது நம்ம ஊரில் இருக்குது. இது எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி எத்தனையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வளர்ப்பு மகனார் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் தன்னுடைய சாச்சாவை தான் வாப்பா என்று அழைத்ததன் காரணத்தினால் அல்லாஹ் அப்படியே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இவ்வளோதான் விஷயம். அவங்களுடைய தந்தை பெயர் தாரக் தான். சாச்சாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஆசரை பொறுத்த வரைக்கும் ஈமான் கொள்ளலை. ஆசர் நரகவாதி என்று குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீதும் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை எப்படி நரகத்துக்கு போகுவாங்க? அது குர்ஆனினுடைய அடிப்படைக்கே மாற்றம் ஆகிருமே. எப்படின்னு கேட்டால் ஒத்தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். அல்லாஹ் குர்ஆனில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, உங்களை நாம் எப்படி கொண்டு வந்தோம்? சுஜூது செய்யக்கூடியவர்களிலேயே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு முறையாக வணக்கம் புரிந்து வரக்கூடிய அந்த பெருமக்களிலேயே உங்களை நாம் கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த நசப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருது. அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவுக்கு தானே போவோம். வாப்பாவுக்கு போனால் ஒத்தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், அவங்க வந்து சிலை வணக்கம் புரியக்கூடியவராக இருந்திருந்தால் சுஜூதில் இல்லையே, அவங்க மூமீனாக இல்லையே, பரிசுத்த வம்சத்தில் நான் வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சொல்கிறாங்க. குர்ஆன் வேறு சொல்லி காட்டுகிறது. ஆக இந்த மாதிரி நம்ம இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆசர் என்பது சாச்சா, அவங்களுடைய தந்தை பெயர் தாரக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது நம்ம கிளியராக இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா போட்டு சில பேர் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். குர்ஆனுக்கு ஒன்றும் மாற்றமான விஷயம் கிடையாது. இந்த தாரக் 250 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வயசு 250 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்களுடைய தந்தை பெயர் நாஹூர். யாருடைய தந்தை பெயர்? தாரக் அவர்களுடைய
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவின் வாப்பா நாகூர். நம்ம நாகூர் மாதிரி இருக்குது, நாகூர். இது 148 வயசு வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தந்தை சாரூக் 230 வயசு வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தந்தை ராஉ 239 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தந்தை ஃபாலிக் 439 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாம் பரக்கத்தாக தான் இருக்குது. அவர்களுடைய தந்தை ஆபிர் 464 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தந்தை ஷாலஹ் அவர்கள் 433 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தந்தை அர்ஃபக்ஷத், நம்ம ஏற்கனவே அர்ஃபக்ஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இவர்கள் 438 வயசு வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்களுடைய தந்தை தான் சாம், நூ அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாகிய சாம் அவர்கள். இவர்கள் 600 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க சாம். ஆக 600 வருஷம் வாழ்ந்த சாம் அவர்களுடைய மகன் அர்ஃபக்ஷத், அவர்களுடைய மகன் ஷாலஹ், அவர்களுடைய மகன் ஆபிர், அவர்களுடைய மகன் ஃபாலிக், அவர்களுடைய மகன் ராஉ, அவர்களுடைய மகன் சாரூக், அவர்களுடைய மகன் நாகூர், அவர்களுடைய மகன் தாரக், அவர்களுடைய மகனார் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ நூ அலைஹிஸ்ஸலாமோட போய் சேருது. இப்போ இவர்களுடைய வயசுகளையும் எவ்வளோங்கிறத வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பேர் சையதுனா அமீலா. அமீலாங்கிறது அவங்களுடைய தாயார் பெயர். இவர்களும் இவர்களுடைய தந்தை பேர் கரப்னா, இவர்களுடைய தந்தை பேர் கர்ஷா. இவங்க எதில் வர்றாங்க? இவங்களுடைய இப்படி தந்தை இப்படி போய் போய் அர்ஃபக்ஷத் நம்ம சொன்னோம் இல்லையா, சாம் அவர்களுடைய மகனார் அர்ஃபக்ஷத்தில் போய் சேர்ந்து சாம் நூ அலைஹிஸ்ஸலாம். அர்ஃபக்ஷத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் வழியும் தாயின் வழியும் ஒன்றாக சேருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் லீஃபான் அவர்கள் விருந்தாளிகளின் தந்தை என்று பெயர் அழைக்கப்பட்டார்கள். விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை. விருந்து எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? அருமையான விருந்தாக இருக்கும், நல்ல விருந்து கொடுப்பாங்க, நல்ல சுவையான விருந்து. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விருந்து சாப்பிடுவதற்கு என்று ஆட்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் எப்பவும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தனி பரக்கத் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துருந்தான் பிந்திய காலங்களில். ஒரு முறை ஒரு மஜூசி வந்தார். மஜூசி என்று சொன்னால் நெருப்பை வணங்கக்கூடியவர். இந்த நெருப்பை வணங்கக்கூடிய இந்த மஜூஸ் வந்து சொன்னார், இப்ராஹிம் அவர்களே அலைஹிஸ்ஸலாம், அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, அவர் நெருப்பை தானே கடவுளாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறார். உங்களினுடைய விருந்துபசாரத்தை பற்றி நான் நிறைய கேட்டேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இன்றைய தினம் எனக்கு நீங்கள் விருந்து அளிக்கணும், உங்கள் வீட்டில் நான் விருந்துக்காக வந்திருக்கேன் என்று சொல்லும்போது, தாராளமாக அதுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு தாராளமாக நான் விருந்து தர்றேன், ஆனால் அதுக்கு ஒரு ஷருத்து அப்படின்றாங்க. என்ன ஷருத்து? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன இப்ராஹீம ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நான் விருந்து தர்றேன், அழகான விருந்து தர்றேன் என்று சொன்னதும் அவர் சொன்னார், அதில் எனக்கு சொல்ல இயலாது, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, நான் அப்படி சொல்லவும் வேணாம், எனக்கு உங்கள் விருந்தும் வேணாம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டார், அவர் போயிட்டார். அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேக வேகமாக ஓடி வர்றாங்க. வாங்க வாங்க வாங்க, எங்கேண்ட? நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு தான். நான் விருந்துக்கு வந்தால் நீங்கள் ஷருத்து வைப்பீங்க, களிமாவை சொல்லுவீங்க, களிமா வானா ஒன்றும் வானா, நீங்கள் நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட்டா போதுன்னு பதறாங்க. ஏன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதறீங்க? இல்லை, என் ரப்பு எனக்கு வகை அறிவித்தான், ஒரு அறிவிப்பு செய்தான். என்ன இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு விருந்துக்காக வேண்டி ஒரு ஷருத்து வச்சிட்டீங்களே, விருந்து யாருக்கும் கொடுக்கலாம் தானே, விருந்து யாருக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம்களுக்கு தான் விருந்து கொடுக்கண்டு இருக்கா? உங்கள் ஷரியத்துலையும் அப்படி இல்லையே, யாருக்கும் விருந்து கொடுக்கலாமே, யாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாமே, ஏன் நீங்கள் அப்படி ஒரு ஷருத்தை வச்சிங்க, ஒரு நிபந்தனையை வச்சிங்க? அவனுக்கு 80 வயசு ஆகுது, உங்கள்கிட்ட விருந்து கேட்டானே மஜூசி, 80 வயசு ஆகுது. அவன் 80 வயசை என்னையா வணங்குறான், நெருப்பை தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறான், நான் படைத்த நெருப்பை தான் வணங்குறான். இந்த 80 வயசுலேயும் நான் 80 வருஷமாக அவனுக்கு நான் விருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் ஷருத்து வைக்கல. நீ நீ என்ன அல்லாஹ்னு ஏற்றுக்கிட்டா தான் நான் உனக்கு விருந்து தருவேன், நான் அவனுக்கு சொல்லலையே. 80 வருஷமாக நான் என்ன செய்யலை, நான் ஷருத்து வைக்கல, அவனுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு வேளை விருந்து கொடுப்பதுக்கு நீங்கள் ஷருத்து வச்சிட்டீங்களேன்னு அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிட்டு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சான், என்ன கூப்பிட்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனை கூப்பிட்டதும் அவன் ஆச்சரியப்பட்டு போனான். உங்கள் ரப்பு இப்படியா சொன்னான்? ஆமாம்,
இப்படி சொல்லிட்டான். அதனால் நீங்கள் களிமா சொல்லணுங்கிறதுலாம் இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, களிமா சொல்கிறதுன்னு சொல்ல உங்கள் இஷ்டத்தில் உள்ளது, அதை நான் இது பேச மாட்டேன். நீங்கள் நம்ம விருந்துக்கு கண்டிப்பாக வந்தாகணும், எங்கள் வீட்டில் உங்களுக்கு இன்றைக்கி விசேஷ விருந்து என்று சொன்னதும், உங்களுடைய ரப்பு இப்படி சொல்லியிருந்தா நிஅமர் ரப்பு, அவன் ரொம்ப நல்லவன், இப்படிப்பட்ட ஒரு அருமையான ரப்பை அல்லவா நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. எனவே நான் என்ன செய்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டார் என்ற ஒரு வரலாறை பார்க்க முடிகிறது. அப்படி விருந்தாளிகளினுடைய தந்தையாக திகழ்ந்தவர்கள் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இனி இவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு இவங்க எப்போ பிறக்கிறாங்க என்ற வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது, ஒலம்மாக்கான உம்ரு தாரக் ஹம்சம் வ சபஈன சனா உலித லஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒ நாஹூர் ஒ ஹாரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தாரக் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 பேர் பிறந்திருக்கிறாங்க. மூத்தவர் பேர் நாஹூர். அதாவது தாரக் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய பேரை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரில் வைக்க தானே செய்கிறோம், நம்ம வாப்பா பேரை தான் நம்ம பிள்ளைக்கு வைக்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தந்தை தாரக் தன்னுடைய தந்தை பெயராகிய நாகூரை தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஊரில் செய்யக்கூடிய முறைகளை கொஞ்சம் பாருங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது தான் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை தாரக் தன்னுடைய தந்தையான நாகூர் பெயரை தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு வைக்கிறாங்க. நாகூர் தான் மூத்த பிள்ளை. 2வது பிள்ளை தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது பிள்ளை ஹாரான். இந்த 3 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, 3 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த ஹாரான் யார் தெரியுமா, அவர்களுடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஹாரானுடைய மகனார். ஹாரான் யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி. லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி மகன், தன்னுடைய சொந்த சகோதரன் மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் இந்த ஹாரான் தன்னுடைய தந்தையினுடைய ஹயாத்திலேயே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கடைசி அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மகனார் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஹாரான் அவர்கள் சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்ச பிள்ளையை பற்றிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. ஹாரான் சின்ன வயசுலேயே ஒஃபாத் ஆகிட்டாங்க என்பதை பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைலாம் இருந்து, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பெண்களும் பிறந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய நாகூர் அவர்கள் யாரை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க தெரியுமா, தன்னுடைய தம்பி மகளை தான் கல்யாணம் முடித்தாங்க. ஹாரானுடைய மகளை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியை தான் நாகூர் கல்யாணம் முடித்தாங்க. அப்போ அந்த ஷரியத்தில் சகோதரனுடைய மக்களை முடிக்கிறதுல தடையில்லை. இப்போ நம்ம காக்கா மகளை முடிக்க முடியுமா, ராத்தா மகளை, தங்கச்சி மகளை, தம்பி மகளை முடிக்க இயலுமா? ஹராம். நமக்கு முடிக்க இயலாது, அந்த கல்யாணம் உண்டாகாது. சகோதரிகளை முடிக்க இயலாது தானே. சகோதரனுடைய மகனை, காக்கா மகனை, அண்ணன் மகளை முடிக்க இயலாது இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய ஷரியத்தில் அது ஆகுமாக இருந்தது. சகோதரர் மக்களை என்ன செய்யலாம், முடிக்கலாம் என்பதை மார்க்கம் அனுமதிச்சிருக்குது அவங்களுடைய மார்க்கத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தில். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த சகோதரர் நாகூர் என்பவர் தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஹாரான், அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹாரான் அவர்களுடைய மகளை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாராவை கல்யாணம் முடித்தாங்க. அது நமக்கு தெரியும். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்யாணம் முடித்தாங்க. அதற்கு பிறகு சையதுனா தாரக் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சாஃபர ஒரு பயணம் போனாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கையில் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. சாரா ஆக்கிரன் லா தலித், குழந்தை பெறாத ஒரு பெண்ணாக அவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த ஊரை விட்டு புறப்பட்டுறணும் அப்படின்ட்டு தாரக் அவர்கள் விரும்பி தன்னுடைய மகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தன்னுடைய மருமகளார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய பேரன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, புறப்பட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க, கன்ஆனீன் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போகிறாங்க. கன்ஆனியின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஹர்ரான் என்ற ஊர் வந்தது. அதில் கொஞ்சம் தங்கிட்டு போகலாமேன்னு இருந்தாங்க. அந்த இடத்துல
தாரக் அவர்கள் ஒஃபாத் ஆகிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஒஃபாத் ஆகிட்டாங்க. அப்போது அவர்களுக்கு வயசு 250 வயசு. கொஞ்ச காலத்திற்கு பிறகு தங்களுடைய தந்தை தங்களுடைய வாப்பா எந்த ஊருக்கு போகணும்னு நினச்சாங்களோ அந்த ஊருக்கே நம்ம போய்டுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவெடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சகோதரர் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய மூவரும் அங்கேருந்து என்ன செய்ய சும்மர் தஹலு காசிதீனல் கனானி. அந்த ஏரியா அந்த காலத்தில் கனானின்னு சொன்னால் இன்றைக்கி ஃபலஸ்தீன் பைத்துல் மக்தஸ் இருக்கிறது இல்லையா, அந்த பகுதிக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அந்த இடத்துல போய் ஃபகாமு பிஹர்ரான் அந்த இடத்துல போய் கொஞ்ச காலம் தங்கிட்டு அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போயிட்டாங்க. அந்த காலத்தில் அந்த ஊர் அது மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு ஊராக இருந்தது. மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஊராகவும் ஒரு பெரிய சிட்டியாகவும் அது இருந்தது. அதே மாதிரி ஷாம் சிரியாவும் இன்றைக்கி அன்றைய காலத்தில் ஒரு வியாபார தலமாக இருந்தது. எனவே அந்த ஊருக்கு போகணும் நாடி இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு என்ன செஞ்சாங்க, கனானியின் பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த காலத்தில் அதுக்கு அதான் பெயர். அந்த பைத்துல் மக்தஸில் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே பைத்துல் மக்தஸ் இப்போது எந்த ஊரில் இருக்கோ அப்போ அந்த பைத்துல் மக்தஸ் இல்லை. அந்த ஊர் எதில் இருக்கின்றதோ அந்த கனானின் அந்த பகுதிகளும் அதை சுற்றிவட்டுள்ள பகுதிகளும் இன்றைய ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியாவும் பிரபல்யமான அந்த பகுதிகள் முழுவதுமே அந்த மக்கள் கானு யஅபுதுனல் கவாகிப சபா 7 நட்சத்திரங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க வணங்குறதெல்லாம் 7 நட்சத்திரங்கள். அதுதான் அவர்களுடைய ரப்பாக அவங்க கருதி வந்தாங்க. டமஸ்கஸ் சிரியாவினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய டமஸ்கஸ் இதை நிர்மாணித்தவர்கள் அந்த ஊரை எப்படி நிர்மாணித்தாங்க என்று கேட்டால் அலா ஹாதத்தீன் யஸ்தக்பிலூன் அல் குத்ப ஷமாலி வயபூதூன் அல் கவாகிப சபா. அந்த ஊரை அமைக்கும் பொழுது அந்த ஊரை இந்த 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது இல்லையா, இந்த 7 நட்சத்திரங்கள் வட பக்கத்தில் வர்ற மாதிரி பார்ப்பாங்க. வட துருவத்தில் வர்ற மாதிரி வட துருவத்தில் அது இருக்கணும். இப்போ நம்ம காபத்தில் நமக்கு மேற்க இருக்குது இல்லையா, அதை மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஊருக்கு அந்த 7 நட்சத்திரங்களும் வடது பக்கத்தில் வர்ற மாதிரி என்ன செஞ்சாங்க, அந்த ஊர்களை அமைச்சு அவங்க வணங்குறது, வடக்கு பக்கமாக வணங்குறது. அந்த நட்சத்திரங்களை 7 நட்சத்திரங்களை வணங்குவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு 7 வாயில்களை அமைத்தார்கள். அந்த ஊருக்கு 7 வாசல்களை பிரதானமான வாசல்களை அமைத்து ஒவ்வொரு வாசல் வழியிலேயும் என்ன செஞ்சாங்க, அந்த நட்சத்திரங்களுக்காக வேண்டி கோயில்களை எழுப்பினார்கள். ஹைக்கல் கோயில்களை எழுப்பினாங்க. நட்சத்திர கோயில் அதில் என்ன செய்வாங்க, அழையாது திருநாள்கள் கொண்டாடுவாங்க. கராபீன் அதில் அறுத்து பலியிடுவாங்க. ஆடு மாடுகளை அறுத்து என்ன செய்வாங்க, பலி கொடுப்பாங்க, குர்பான். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இதுதான் கதை. எல்லா பகுதிகளிலும் இந்த மாதிரி சிலை வணக்கம் இருந்து கொண்டிருக்கும் அல்லது இறை மறுப்பு இருந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க இல்லை. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, குல்லு மன் கான அலா வஜ்ஹில் அர்தி கானு குஃபாரா சிவா இப்ராஹிம் அல் கலீல் உமராத்துஹு ஒபன் அஹிஹிலு அலைஹிமுஸ்ஸலாம். உலகத்தில் 3 பேர் தான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சகோதர மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேரை தவிர வேறு எல்லாருமே சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களாகவோ அல்லது நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்களாகவோ அல்லது நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ அல்லது வேறு எதையாவது சூரியனை சந்திரனை அல்லது பூமியை எதையாவது ஒன்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் என்றால் அந்த 3 பேர் தான் இருந்தார்கள். அல்லது எதையுமே வணங்காதவர்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வையும் வணங்குறதில்லை, இறை மறுப்பாளர்களாக இருந்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். உலகத்தில் அருமையான அழகான தௌஹீதை கொண்டு வந்தான். ஏக இறை வழிபாட்டை அவன் என்ன செய்தான், கொண்டு வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்காக மிகுந்த பாடுபட்டார்கள். வக்கானல் கலீல் அலைஹிஸ்ஸலாம் ஹுவல்லதி அஸாலல் பிஹில்லாஹு தில்க ஷுரூர் وَأَبْطَلَ بِهِ ذَاكَ الضَّلَالَ فَإِنَّ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى آتَاهُ رُشْدَهُ فِي صِغْرِهِ
அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு இந்த லலாலத்தை, இந்த வழிகேட்டை அல்லாஹ் தஆலா நீக்கினான். இந்த பாத்திலான வழியை போக்கி அவர்கள் மூலமாக நேரிய வழி இந்த உலகத்தில் வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கினான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறு வயதிலேயே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு மகத்தான ஞானத்தை கொடுத்தான். நேர்வழி எது என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு போதித்தான். வலக்கத் ஆத்தைனா இப்ராஹிம் ருஷ்தஹு மின் கபல் வ குன்னா பிஹி ஆலிமீன். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம்? நேர்வழியை நாம் அவர்களுக்கு திண்ணமாக கொடுத்தோம், மேலும் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் அவர்களுக்கு விலாயத்தை, அந்த நுபுவத்தை வழங்கியது என்பது பின்னால் தான். ஆனால் சிறு வயதிலேயே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டான்? ஹிதாயத்தை, நேர்வழியை சிறு வயதிலேயே அவர்களுடைய உள்ளத்திலே போட்டு ஞானத்தை அல்லாஹ் வழங்கினான் என்ற தகவலை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய கவும்களுக்கு வந்து சொன்னாங்க, இன்னமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அவ்சானன் வ தஹ்லுகூன இஃப்கா. அட என்னப்பா நீங்கள் அல்லாஹ் விட்டுட்டு நீங்களாக கற்பனை பண்ணி இருக்கக்கூடிய பொய்யாக படைத்த சிலைகளை வணங்கிக்கிறீங்க, இது முறையா? உங்கள் கையால் நீங்களே சிலையை படைச்சிட்டு அது எங்களை படைச்சதுண்டா இது அர்த்தம் இல்லையே. நீங்கள் வணங்கக்கூடிய சிலையே படைச்சது யார், செஞ்சது யார்? நீங்கள் தானே செஞ்சீங்க. நீங்கள் செஞ்சுட்டு அது உங்களை படைச்சதுன்னு சொன்னால் இது அர்த்தம் புரியல எனக்கு. என்ன சிந்தனையில் நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு புத்தியாக இருக்கிறீங்களா? அவங்க கேட்குறாங்க, இன்னமா தஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ் விட்டுட்டு மற்றதை வணங்குறீங்க. அந்த மற்றது என்ன? அவ்சானன், சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள். வசன் வ தஹ்லுகூன இஃப்கா, பொய்யாக அதை நீங்கள் படைச்சிருக்கிறீங்க இறைவன் சொல்லி. அட நீங்களே தானப்பா அதை படைச்சிங்க, அதை படைச்சிட்டு அது எங்களை படைச்சுன்னு சொன்னால் இது என்ன சம்பந்தம் இல்லாமல் இருக்கே நீங்கள் பேசுகிறது. இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹி லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கன் ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க வஅபுதூஹு வஷ்குரு லஹ் இலைஹி துர்ஜஊன். நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்காக எந்த ரிஸ்கையும் சொந்தப்படுத்தி வைக்காது. எதாவது ரிஸ்கை சொந்தப்படுத்தி வைக்குமா? உங்களுக்கு எதாவது ரிஸ்க்கு தருமா? சாப்பாடு தருமா? வீடு தருமா? நகை தருமா? உடை தருமா? எதுவும் தராதப்பா. ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேளுங்க. நீங்கள் சிலை இடத்துல போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சிலை எப்படி ரிஸ்கை தரும்? நீங்களே செஞ்சீங்க அதை. வஅபுதூஹு, அவனையே நீங்கள் வணங்குங்கள். வஷ்குரூலா, அவனுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள். இலைஹி துர்ஜஊன், அவன் அளவிலே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று அந்த காஃபிர்களுக்கு என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்தை இதை ஓதி காட்டியதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இதில் நம்ம சம்பந்தமான சில விஷயங்கள். இப்போ அல்லாஹ்விடத்தில் தானே கேட்கணும். நீங்கள் அவுலியாக்கிடத்தில் போய் கேட்குறீங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி இருக்குதே அப்படின்னு என்ன செய்யறானோ இவனு பேசுகிறானோ. இந்த கொள்கை குழப்பவாதிகள் வஹாபிகள் சொல்லும் பொழுது நீங்கள் அவுலியாக்கிடத்தில் கேட்குறீங்களப்பா, அவங்களும் படைப்புகள் தானே, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்குறீங்களே, இது எந்த விதத்தில் முறையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாய் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குகிறீர்களே என்று சொன்னால், அல்லாஹ் அன்றி வணங்குறது சரி, அவனும் வணங்குறானோ. நாம் எந்த அவுலியாவை வணங்குறோம்? முதல்ல அல்லாஹ்வை அன்றி நம்ம யாரையும் வணங்குறதில்லை. அல்லாஹ்வை அன்றி யாரையும் வணங்குவதில்லை. அவங்க அவுசான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சிலைகளை வணங்குறீங்களப்பா, அதுவும் நீங்களே படைத்தது. தஹ்லுகூன இஃப்கா, நீங்களே என்ன செஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பொய்யாக படைச்சு வச்சுக்கிட்டீங்க, செஞ்சு வச்சுக்கிட்டீங்க. எந்த அவுலியாவை நாம் செஞ்சோம்? அவுலியாவை நாம் செஞ்சோமா? அல்லாஹ் செஞ்சானா? அல்லாஹ் உருவாக்கினானா? சரி, அல்லாஹ் உருவாக்கினான். அவர்களுக்கு அவுலியான்னு பெயரை யார் கொடுத்தா? நாம கொடுத்தாமா? அல்லாஹ் கொடுத்தானா? அலா இன் அவுலியா அல்லாஹ், குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் கொடுத்துருக்கிறான். அவுலியாக்கு என்ன பொருள்? வேறு ஏதாவது பேரை கொடுக்கலாம் பாருங்கள். அல்லாஹ் தெளிவாக, ரொம்ப நாம் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த நேர்வழி எப்படி குர்ஆன் காட்டுதுன்னு பாருங்கள். அவுலியான்னு சொன்னால் உதவியாளர்கள் அர்த்தம், அவுலியான்னு அதிகாரின்னு அர்த்தம். இறை நேசர்களுக்கு அவுலியாண்டு பேர். அவுலியான்னு சொன்னால் அர்த்தம் இறை நேசர்களுக்கு அர்த்தம் கிடையாது. அது அஹ்பாபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர்கள். இறை நேசர்கள் நம்ம சொல்கிறோமே, இதுக்கு அரபியில் அவுலியான்ற அர்த்தம், அவுலியா உல்லான்ற அர்த்தம். அவுலியா உல்லாக்கள் எல்லாம் இறை நேசர்கள். அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவங்களையெல்லாம் தன்னுடைய அவுலியாக்களாக ஆக்கினான். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அந்த வகையிலே அவுலியான்னு சொன்னால் அல்லாஹ்வால்
அல்லாஹ்வினுடைய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வின் அருளால் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்கள். இது அல்லாஹ் தானே சொல்கிறான். அப்போ அதிகாரிகள் இடத்துல போய் கேட்காம அல்லாஹ் யாரை உதவியாளர்களாக நியமிச்சிருக்கிறானோ அவங்கள்ட்ட கேட்காம இருக்கிறது அர்த்தம் இல்லையே. அல்லாஹ்ல நியமிச்சிருக்கிறான், என்னுடைய உதவியாளர்களுங்கிறான், நான் உதவியாளர்களாக நியமிச்சிருக்கிறேங்கிறான், என்னுடைய அதிகாரியாக நியமிச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதிகாரம் இல்லாதவர்கள் அதிகாரிகளா? அப்போ அல்லாஹ் பொய்யன் ஆகிடுவானே, நவுது பில்லா. அல்லாஹ் அதிகாரமே கொடுக்காம, இது சாதாரண ஒரு விஷயம். ஆக எந்த ஒன்றும் ஒரு ஈமானினுடைய அடிப்படை நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆகுவதும் அழிவதும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் கொண்டு தான். இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது, ஆகாது, அழியாது. எல்லாமே பி இராதத்தில்லா பி குதரத்தில்லா. இதுதான் நம்முடைய ஈமான். அதற்கு பிறகு அவங்கள்ட்ட போய் கேட்டோம், இவங்கள்ட்ட போய் கேட்டோம், டாக்டர்கிட்ட போனோம், அதில் போனோம், இதில் போனோம், இதில் என்ன இருக்குது, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிற ஒரு ஈமான் யாருடைய கல்வியில் வந்துடுதோ அவன் மோமின். அதுக்கு பிறகு அவர் அவரியார்கிட்ட போய் கேட்டானா, யார் ரசூல்கிட்ட போய் கேட்டானா, நபிகிட்ட போய் கேட்டானா, திடீரென்று ஒரு கஷ்டம் வருது, யார்கிட்ட போய் கேட்குறான் மனுஷன்? ஒரு பணக்காரன்ட்ட போய் கேட்குறான், ரொம்ப கஷ்டமாக இருக்க, ஏதாவது கொஞ்சம் செய்யுங்க, குமரகாரியம் போய் கேட்குறான். யார்கிட்ட கேட்டிருக்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஹதீதுகளையும் ஆயத்துகளையும் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஒரு தெளிவான சட்டம் தான், தெளிவான கொள்கை தான் சுன்னத்துல் வல் ஜமாத். உங்களினுடைய செருப்பின் வார் அருந்து விட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அப்படின்னு ஹதீது இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய செருப்பில் வார் அருந்துட்டு நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. யாராவது நாமும் சரி வேறு எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் செருப்பின் வார் அருந்தால் அல்லாஹ்ட்ட போய் நம்ம செருப்பை தச்சுதா அப்படி கேட்குறோமா? இது எங்கேயாவது நடக்குமா? யாராவது கேட்பாங்களா? செருப்பின் வார் அருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸில். எந்த செருப்பு இருந்தவன் யார் அல்லாஹ்ட்ட போய் கேட்டிருக்கிறான்? என்ன விளங்குகிறோம் இந்த ஹதீதை? அப்போ அகீதா புரியல அவங்களுக்குன்னு அர்த்தம். செருப்பின் வாரம் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் செருப்பின் வாரம் இருந்தால் அல்லாஹ்ட்ட கேட்டீங்க, அது அப்படி நஸ்ஸாக வருது. மற்றதாவது பரவாயில்ல விடுங்க, இது செருப்புன்னு அல்ல ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறாங்களே. செருப்பின் வாரம் இருந்தால் இவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா? அல்லாஹ் என்ன செருப்பு தைச்சு தர்றவனா? என்ன விளங்கி இருக்கிறோம் நம்ம சங்கையானவர்களே? அர்ஹமுர் ராஹிமீன். எந்த உதவியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறது தான். செருப்பு தைச்சா செம்மாண்ட போய் கொடுப்போம், அது ஷிர்காப்போம். பேக்கு கிழிஞ்சு போச்சு, பேக்கு தைக்கிறவன்ட்ட போய் கொடுப்போம். வீட்டில் ஓட்டை வந்துட்டு கொத்தனாரை கூப்பிட்டு நம்ம வேலை பார்ப்போம், கொஞ்சம் வேலை பார்த்தா, இதெல்லாம் ஷிர்கா? இல்லை, அவங்கெல்லாம் உயிரோடு இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ அது அடுத்த சப்ஜெக்ட் அவங்க சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய கேட்கலாம், மூத்தானவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. இதுதான் ஷிர்கு, இதுதான் ஷிர்கு. நாம் சொல்கிறோம் உயிரானவர்களாலும் தர முடியாது, மூத்தானவர்களாலும் தர முடியாது. அல்லாஹ் நாடி இருந்தால் யார் மூலமாகவும் தரலாம் இல்லையா? அல்லாஹ் விரும்பிட்டான். அவன் மூத்தா இருந்தால் என்ன இருக்குது, ஹயாத்தா இருந்தால் என்ன இருக்குது? மூத்தா இருந்தால் என்ன இருக்குது, ஹயாத்தா இருந்தால் என்ன இருக்குது? சரி, அவங்களுடைய பாஷையிலே நம்ம கேட்போம். ஒலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று ஆல் இம்ரானில் வருது, இன்னொன்று சூரத்து பக்கராவில் வருது. முந்தையது சூரத்துல் பக்கராவில், ரெண்டாவதுல சூரத்து ஆல் இம்ரானில் வருது. என்ன அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான்? இறை பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டு போன ஷஹீதுகளை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். இப்போ உயிரோடு இருக்கிறவங்க தானே இந்த ஷுஹதாக்கள்கிட்ட கேட்கலாமா? உங்கள் கருத்து பிரகாரம், வஹாபிசத்தின் பிரகாரம் இப்போ இந்த உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். இப்போ இவர்கள்ட்ட கேட்குறத பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்படி இன்றைக்கு இல்லை, எப்போவுமோ கேட்டுட்டு வர்றோம். அவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது. அட ஹயாத்துலப்பா அல்லாஹ் சொல்கிறான், அது வேறு ஹயாத்து. அவங்க ஹயாத்தா, நீ ஹயாத்தா? எனவே இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஷரியத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கொள்கையில் தான் அவங்க இருக்கிறாங்க. தெளிவாக இருக்கிறோம், எந்த ஒன்றும் ஆவதும் அழிவதும் அல்லாஹு தான். ஆனால் ஆக்குவதையும் அழிவதையும் அல்லாஹ் தானாக நேரடியாக வந்து செய்ய மாட்டான். நமக்கு ரிஸ்க்கு தர்றது யார்? அல்லாஹ். உங்கள்கிட்ட வந்து என்றைக்கு ரிஸ்க்கு தந்தான்? உங்களுக்கு நோய் ஆகிட்டால் சுகத்தை தர்றது யார்? அல்லாஹ். என்றைக்கு வந்து அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறான்? இப்படி பார்த்தா வேறு விதமான கருத்து வரும். உங்களுக்கு சாப்பாடு யார் தந்தா? அம்மா. அப்போ உங்கள் அம்மா அல்லாவா?
உங்களுக்கு சோமி இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் வந்து பார்த்தாரு, டாக்டர் அல்லாவா அப்படின்னு கேள்விகள் வருதா இல்லையா? படைப்பினங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு காரியத்தை செய்வான். அல்லாஹ் நேரா வந்து செய்ய மாட்டான். அவன் எஜமான். அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் அவன் என்ன செய்வான்? தன்னுடைய உயர்ந்த அடியார்களை கொண்டு இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கிறான். இவ்வளவு தெளிவாக இருக்குது இந்த மார்க்கம். பைலா, ரொம்ப வெண்மையாக அழகாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு பகுதிக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டது, உங்களுக்கு யாரும் இல்லை என்ற நிலையில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு ஆபத்து ஏற்பட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அஈனூனி இபாதல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்கிறாங்க? அஈனூனி இபாதல்லாஹ். இன்னொரு ரிவாயத்தில் அகீதூனி இபாதல்லாஹ். 2 ரிவாயத்து வருது. அல்லாஹ்வினுடைய அடியார்களே எனக்கு உதவுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்வினுடைய அடியார்களே என்னை இரட்சித்து காப்பாற்றுங்கள் என்று கேளுங்கள் என்று சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்காத உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது. அப்போ அவுலியாக்களை நம்ம பார்க்க இல்லை. அவங்க வந்து பாதுகாத்தாங்க, பாதுகாத்து நம்ம சொல்கிறோம் இல்லையா? யா முஹியத்தின்னு சொல்கிறோம், வந்து பாதுகாக்கிறாங்க. நம்ம பார்க்க முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை ஏவி வச்சிருக்கிறான், அவுலியாக்களாக வைத்திருக்கிறான், உதவியாளர்களாக வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று நம்ம பின்னால் பார்க்க இருக்கிறோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூட மக்காவுடைய பகுதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆள் அரவும் இல்லாத, தண்ணி இல்லாத, வசிக்க வழி இல்லாத, உணவு இல்லாத ஒரு பகுதி. அது பொட்டல் பகுதி. காபாவும் இல்லை. காபா இருந்த பகுதி அது மேடாக இருக்குது கொஞ்சம். இந்த சமயத்தில் பிள்ளைக்காக வேண்டிய தண்ணீர் தேடி சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுனாங்க. இங்கே இந்த அங்கே ஓடினாங்க, 7 தடவை ஓடுனாங்க. இன்றைக்கி நம்ம சை சேரமா இல்லையா? அது அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கினான், ஃபர்லாக ஆக்கினான். அப்படி 7 தடவை ஓடும்போது ஒரு திடீரென்று ஒரு பிள்ளையை அங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க. காபாவுக்கு பக்கத்தில், காபா இருந்த இடத்துக்கு பக்கத்தில் போட்டுட்டு தான் பிள்ளைக்கு அவனு தண்ணீர் அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது சப்தம் கேட்குது. பார்த்தா பிள்ளைகிட்ட சத்தம் கேட்குது, யாரோ நிற்கிற மாதிரி. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அகிஸ் இந்த கௌஸ். புகாரியில் வருது இந்த ஹதீஸ். அகிஸ் இந்த கௌஸ். ஓ, அங்கே நிற்கக்கூடியவரே, உம்மிடத்தில் பாதுகாப்பு இருக்குமே ஆனால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உம்மிடத்தில் உதவி இருக்குமே ஆனால் எங்களை உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறான்? ஒரு நபியினுடைய மனைவி, ஒரு சாலிஹத், சொர்க்க பெண்மணி கேட்டாங்களா இல்லையா? அப்போ இது புகாரியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் என்ன விஷயம்? இதெல்லாம் இப்போ யார்கிட்டையும் உதவி கேட்கலன்னா உதவி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? ஆக இதில் ஹயாத்து மௌத்துங்கிறதுலாம் கிடையாது. அல்லாஹ் நாடி இருந்தால் ஹயாத்தாக இருக்கக்கூடியவங்கள் மூலமாக உதவி செய்வான், மௌத்தானவர்கள் மூலமாகவும் உதவி செய்வான். இது ஒன்றும் அல்லாஹ்வுக்கு முடியாத ஒரு விஷயம் இல்லையே. மனிதர்களை விடுங்க, மரம் மட்டைகளை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சிருவான், கல் கரடுகளை கொண்டு உதவி செய்வான். அது அல்லாஹ்வினுடைய விருப்பத்தில் உள்ளது. எனவே இந்த ஆயத்தை கொண்டு வந்து நம்மீது சுமத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, இன்னமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அவ்சானன் வ தஹ்லுகூன இஃப்கா. நீங்கள் அல்லாஹ்வை அன்றி சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீங்களப்பா, நீங்களாக கற்பனையாக படைத்து வைத்திருக்கக்கூடியதை நீங்கள் வணங்குகிறீர்களே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நாம் எதை கற்பனையாக படைத்து வச்சுருக்கிறோம்? நாம் ஒன்றும் படைக்கவும் இல்லை, ஒரு கற்பனையாக வணங்கவும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்ம வணங்க இல்லை. இவ்வளவு தெளிவாக மார்க்கம் இருக்கிறது. இதில் இன்னொன்று வாங்க, மனிதர்களில் ஆக கெட்டவர்கள் யார் தெரியுமா? மனிதர்கள் ஆக கெட்டவர்கள் யார்? முமீன் காஃபிர்களுக்காக இறங்கிய வசனத்தை மூமீன்களின் மீது சுமத்துவதுன்னு ஹதீஸ் இருக்கு. இவங்க தான் மனிதர்களை கெட்டவங்க. காஃபிர் சம்பந்தமாக இறங்கிய வசனத்தை இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க? யார் மீது சுமத்துவாங்க? முஸ்லீம்களின் மீது சுமத்துவாங்க. இப்போ யார் கெட்டவங்கிற நல்லா விளங்கிக்கிட்டீங்களா? இந்த ஆயத்தை நம்ம மேலே கொண்டு சுமத்துறாங்க. இது யாருக்கு இறங்கிய ஆயத்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காவிர்களுக்கு ஓதிய காட்டிய ஆயத்து. நாம் காவிராக உட்காந்துட்டு இருக்கோம், நவுது பில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீ எப்படி காவிர்னு சொல்ல முடியும்? அவனுடைய பார்வையில் அவனை தவிர உலகத்தில் எல்லாருமே காவிராக இருக்கிறாங்க. சங்கைக்குரியவர்களே, ஆக இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கம், பைலா என்று சொல்லக்கூடிய வெண்மையான பளிச்சென்று இருக்கக்கூடிய கொள்கையில் நாம் இருக்கிறோம்.
என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் இந்த கொள்கையிலே நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நேமமாக இருக்க வைத்து வலிமையான உண்மையான சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை உடையவர்களாக என்னையும் உங்களையும் நம் மக்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. அதே சமயம் இப்படியெல்லாம் எடுத்து சொன்னபோது அந்த மக்கள் மறுத்தாங்க. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? மறுத்தாங்க. அவங்கள பொய்யாக்கினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யாக்கினாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒயின் துகதிபு ஃபக்கத் கஸப உமமும் மின் கபலிக்கும் ஒமா அலர் ரசூல் இல்லல் பலாகுல் முபீன். நீங்கள் என்ன பொய்யாக்குனதுனால நான் ஒன்றும் தளர்ந்து போயிட போகிறது இல்லைப்பா. நான் ஒன்று பயந்து போயிடுவேனா? அட என்னப்பா இவன் அவனை நம்மளை பொய்யங்கிறான், இவன் பொய்யங்கிறான், எல்லாரும் பொய்யங்கிறான் இல்லை, என்னான்னு தொலைஞ்சு போங்க, நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்னு ஒதுங்கி போக நீங்கள் நினச்சிங்களா? முடியாது. உங்களை நேர்வழிப்படுத்தாமல் நான் விட மாட்டேன். ஒயின் கஸ்ஸபு ஒயின் துகஸிபு, என்னை நீங்கள் பொய்யாக்கினாலும் நான் தளர்ந்து விட போவதில்லை, நான் சோர்ந்து விட போவதில்லை. என்னுடைய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? ஃபக்கத் கஸப உமமும் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயமும் அந்தந்த நபிமார்களை பொய்யாக்குனாங்க. ஆனால் அவங்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒமா அலர் ரசூல் பலாகுல் முபீன், எல்லா இறை தூதர்களின் மீதும் அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஏவுவது அவர்கள் மீது கடமை. நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அவலம் யரவு கைஃப யுப்தியுல்லாஹுல் ஹல்க சும்ம யுஈது இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். அட நீங்கள் பார்க்க இல்லையா? அல்லாஹு தாலா அவனுடைய படைப்புகளை எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறான். நீங்கள் பார்க்கல? எவ்வளோ அதிசயமான படைப்புகளை படைச்சு வச்சிருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கல? அதற்கு பிறகு அந்த படைப்புகளை எல்லாம் என்ன செஞ்சிடறான்? மரணிக்க செய்கிறான். சும்மா எழுது அதை மீட்டான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம், சமூது சமுதாயம், ஆது சமுதாயம், இவைகள்லாம் அழிக்கப்படவில்லையா? நூ அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்படவில்லையா? திருப்பி அல்லாஹ் இந்த சமுதாயத்தை இவ்வளோ பெருசாக உருவாக்கி இருக்கிறானே. இதெல்லாம் இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. இல்லை ஒன்றுமே இல்லை. இது இறைவனுக்கு எப்படி உருவாக்கி கொண்டு வருவது, மீட்டி கொண்டு வருவது என்பது. குல் சீரு ஃபில் அர்தி ஃபுந்துரு கைஃப பதஅல் ஹல்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, இந்த பூமியிலே பறந்து திரிந்து பாருங்க. ஃபுந்துரு கைஃப பதஅல் ஹல்க, அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகளை எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்ட்டு, என்ன மாதிரி உருவாக்கி இருக்கிறான் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. சும்மல்லாஹ யன்ஷிஉ நஷ்அத்தல் ஆஹிரா, அதற்கு பிறகு அதன் மூலமாக எத்தனையோ வளர்ச்சிகளை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று இப்படி நீண்ட செய்திகள் இதில் வருது. ஆயத்துக்கள் எடுத்துக்கிட்டால் நிறைய ஆயத்துக்கள் இருக்குது. சங்கையானவர்களே, இனி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம், கால ஹாதா ரப்பி. இரவு வந்த பொழுது அவங்க பார்க்குறாங்க, வானத்தில் நிறைய நட்சத்திரங்களாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறது. வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்குறாங்க. கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்போ அப்படின்னு கேட்குறாங்க. கால ஹாதா ரப்பி, இந்த நட்சத்திரங்கள் தான் என்னுடைய இறைவனாக இருக்குமோ? ஃபலம்மா ஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலின், அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த நட்சத்திரங்கள் மறைஞ்சிருமா இல்லையா? அப்போ அவங்க சொன்னாங்க, மறைஞ்ச போது கால லா உஹிப்புல் ஆஃபிலின், மறைந்து போகக்கூடிய ஒன்று இறைவனாக இருக்க முடியாது, அதை நான் விரும்பவில்லை, அது நான் இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவங்க சொல்லிட்டாங்க. ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன், சந்திரன் உதயமானதை பார்க்குறாங்க, அழகாக உதயமாகுது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. கால ஹாதா ரப்பி, இது என்னுடைய இறைவனாக இருக்குமா? சின்ன வயசு, சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. ஃபலம்மா அஃபல, அதுவும் மறைந்த போது கால லஇல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் ضالين, என்னுடைய இறைவன் என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை என்றால் நான் வழிகட்ட கௌமிலே நான் ஆகிவிடுவேனே, மறையக்கூடிய எதுவும் இறைவனாக இருக்க முடியாது என்று அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ பகல் விடிந்த போது ஃபலம்மா ரஅஷம்ஸ பாஸிகத்தன், அரபியில் சந்திரனை ஆண்பாலாக உபயோகிப்பாங்க, சூரியனை பெண்பாலாக உபயோகிப்பாங்க. ஃபலம்மா ரஅஷம்ஸ பாஸிகத்தன், சூரியனை அவர்கள் அப்படி பிரகாசமாக பார்த்தபோது கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், ஆஹா இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்குமோ, இது ரொம்ப பெருசாக இருக்கே, நட்சத்திரங்களை விட சந்திரனை விட அது பிரம்மாண்டம் தானே, அது பார்ப்பதற்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஃபலம்மா அஃபலத், மகரிப் ஆகும்போது அவளும் மறைஞ்சிட்டா. காலையா கௌமி நீ பரிய மிம்மா துஷ்ரிகூன்,
அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நிச்சயமாக ஒருபோதும் என்னதாக இருக்க முடியாது, இறைவனாக இருக்க முடியாது. இப்போ இதில் நம்ம கேட்குறோம், அவங்க அவைகள்லாம் இறைவனாக இருக்கும்னு சொன்னது அவங்க மனசில் நினச்சி அவங்கள விரும்பி சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தன்னுடைய கவுமுக்கு படிப்பனை செய்கிறாங்க சின்ன வயசுலேயே. அதனால தான் அல்லாஹ் கடைசியில் இப்ராஹிம் சொல்கிறாங்க, காலையா கௌமி, என்னுடைய சமூகமே, இன்னி பரியும் மிம்மா துஷ்ரிகூன், எதையெல்லாம் நீங்கள் இறைவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் விட்டு நான் நீங்கியவன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர்களுக்கு படிப்பினை தருவதற்காக, இப்போ இது ரப்பா இருக்குமோ, இப்போ சந்திரங்கள் அழகாக இருக்கு, அப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான் போல இருக்கு, இல்லை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வானமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இறைவனாக இருக்குமோ அப்படின்ட்டு சொன்னோடனே ஆமாம் ஆமான்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு அது மறைந்த பொழுது, மறைஞ்சிட்டப்பா, மறைகிறது இறைவனாக இருக்க முடியாது, சந்திரன் வருது, அப்போ இது இறைவனாக இருக்கலாம், இது ரொம்ப நல்ல, அதை விட பிரகாசமாக இருக்குது நட்சத்திரத்தை விட. அப்புறம் அதுவும் மறைந்தது, அது ஒரு சூரியன், அது அதை விட பிரகாசமாக இருக்குது, இதெல்லாம் கிடையாதுப்பா. எனவே நீங்கள் விளங்கிக்கங்க, அல்லாண்டு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத அப்படி போதிச்சாங்க. அதுதான் அதுக்கு. அதற்காக இவனும் என்ன சொல்கிறானோ தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள், அவங்க ஷிர்க் வச்சாங்கன்னு சொல்லி இதை தான் சொல்கிறான். குர்ஆனை எப்படி பார்க்குறா நீ? அல்லாஹ்வின் திருத்தூதர்களை எதோடு சம்பந்தப்படுத்துகிறான்? மொத்தத்தில் ஷிர்க்கை இந்த உலகத்திலிருந்து அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக வந்த அந்த பெருமக்களை ஷிர்க்கோடு சம்பந்தப்படுத்தி பார்க்குறிய நீ. ஷிர்க்கே செய்யாதவன் அவன் ஒருத்தன் தானா, ஷிர்க்கே செய்யாதவன் அந்த குழு மட்டும்தானா. எவ்வளோ கேடு கட்டவனாக இருப்பான் பாருங்கள். நபிமார்கள்லாம் கூட ஷிர்க்கு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்துக்கிறாங்களாம். இப்போ இவனுக்கு இதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் இவன் எங்கே இருப்பான்? நரகத்தில். அதில் பாதாளம் தான் இவனுக்கு. ஒஹும் அஸ்ஹாபுன் நார், இவர்களெல்லாம் நரகவாதிகள். நபிமார்களை ஷிர்க்கோட ஒப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னால் அப்போ குர்ஆனினுடைய நம்பகத்தன்மை என்ன, மார்க்கத்தினுடைய நம்பகத்தன்மை என்ன? எவ்வளோ வேதனையாக இருக்கிறது, சங்கடமாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, திருப்பி அவர்கள் சொன்னார், இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி, சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய முகத்தை நான் திருப்புகிறேன், அல்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தானே அத்தகைய ரப்பின் அளவில் என்னுடைய முகத்தை திருப்பேன். அப்பமே சொல்லத்தானே செய்கிறாங்க. அப்போ அவங்க சரியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போவே தெரியுது. அல்லாஹ்வே சொல்கிறான், சின்ன வயசுலேயே ருஷ்தை நம்ம கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அப்படிங்கிறான். சின்ன வயசுலேயே அவர்களுக்கு ருஷ்தை, நம்ம நேர்வழியை, சத்தியத்தை, ஞானத்தை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் என்று மேலே நம்ம ஓதி காட்டின அந்த வசனத்தை. ஹனீஃபன் ஒமானவில் முஷ்ரிகீன், நான் உண்மை வழியில் நின்றவனாக இந்த உலகத்தையும் வானங்களையும் படைத்த அல்லாஹ்வின் பக்கம் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய முகத்தை திருப்புகிறேன். ஒமானமில் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிகீன்களில் என்றும் உள்ளவன் அல்ல என்று அவங்க பதில் சொல்கிறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இவங்க முதலாவதாக யாரை தீனின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள் என்று சொன்னால், கான அவ்வளு தாவத்துகுலி அபீஹி ஆசர், தன்னுடைய சாச்சா தந்தை என்று அழைத்த ஆசரை நேர்வழியின்பால் அழைத்தாங்க. ஒகான அபூஹு மிம்மை அபுதுல் அஸ்னாம், அவர் சிலை வணக்கம் புரியக்கூடியவராக இருந்தால். இவங்க வாப்பா தாரகன்னு நம்ம சொல்லிட்டோம், அவங்க நேர்வழியில் இருந்தவங்க, இவங்களுடைய சாச்சா தான் அந்த வழி. இப்போது தந்தையினுடைய அந்தஸ்தில் அவங்க மூத்தாயிட்டாங்க, தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறது ஆசர் தான் இருக்கிறார், அவருடைய பரிபாலனத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க. எனவே அவர்களை நேர்வழியின்பால் என்ன செஞ்சாங்க, அழைத்தாங்க. அப்படி அழைத்த பொழுது அவர் வர மறுத்துட்டார். அல்லாஹ் தஆலா இதை குறித்து நீண்ட செய்திகளை சூரத்து மரியம்ல சொல்லலாம், ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றான். ஒதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபியா என்று ரொம்ப அற்புதமாக அந்த நீண்ட வரலாறு, அதை நாம் சொல்ல இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆசர் இப்படியெல்லாம் சொன்னதற்கு பிறகு ஆசருக்கு போதனை புரியுறாங்க. ஆசர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். அவங்க சொல்கிறாங்க, இது காலலி அபிஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ யா அபதி இன்னி கத் ஜானி யா அபதி யா அபதி, என் தந்தையே தந்தையை அழைச்சு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்யல, விடலை. சைனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபியா, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
பற்றி சொல்லியிருக்கிறோம். அவர்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவங்க இன்னஹூக்கான சித்திகன் நபியா, சித்திக்காகவும் உண்மையாளராகவும் அல்லாவின் திருத்தூதராகவும் இருந்தாங்க. இது காலலி அபீஹி யா அபதி, அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து, என் தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிர், கேட்காத, பார்க்காத, பார்க்குமா சிலைகள், பார்க்காது, கேட்குமா கேட்காது, ஒலா யுக்னி அன்க ஷைஆ, உங்களுடைய எந்த தேவைகளையும் நிவர்த்தி செய்யாது, அப்படிப்பட்ட ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்டாங்க. யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு இல்லாத ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், எனக்கு ஞானத்தை வணங்கி இருக்கிறான். ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் சரியான வழியை நான் காட்டுவேன், நேர் வழியில் நான் உங்களை கொண்டு செல்வேன். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என்னுடைய அருமை தந்தையே, ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கானலிர் ரஹ்மானி அசியா, ஷைத்தான் அல்லாவுக்கு மாறுபட்டவனாக இருக்கிறான், ரப்புக்கு ரஹ்மானுக்கு துரோகம் இழைத்தவனாக, விரோதம் உள்ளவனாக இருக்கிறான், அவன் பாவியாக இருக்கிறான். யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான், என்னுடைய தந்தையே, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வேதனை பாதித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஃபதகூன லிஷைத்தானி வலியா, நீங்கள் ஷைத்தானுக்கு துணை நிற்பதின் காரணத்தினார். இப்படிலாம் சொன்னதும் அவங்க வாப்பா ஆசர் சொன்னார், சாச்சா காலா ராகிபின் தன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம் இல்லை இல்லம் தந்தஹீல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. ஆசர் சொல்கிறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்ன எங்கள் தெய்வங்களை விட்டு எங்களை புறக்கணிக்க பார்க்கிறாயா? ராகிபின் தன் ஆலிஹத்தி, என்னுடைய தெய்வங்கள் இருந்து எங்களை புறக்கணிக்கிறாயா, எங்களை விரட்ட பார்க்குறாயா? லைல்லம் தந்தகி, இந்த மாதிரிலாம் இனி பேசிக்கிட்டு இருக்காத. தன்னுடைய மகனை பார்த்து, சகோதரன் மகனை பார்த்து சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆசரு, லைல்லம் தந்தகி, நீ இந்த மாதிரி பிரச்சாரத்திலிருந்து நீ விலகி கொள்ளவில்லை என்றால் ல அர்ஜுமன்னக, கல்லால் எறிவேன் ஒன்று, ஒஹுஜுர்னி மலியா, என்னை விட்டு நெடுந்தூரம் நீ போயிடுவா, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும் என்று சொன்ன போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோடு சொன்னாங்க, கால சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்தக்ஃபிருலக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, நான் உங்களுக்காக என்னுடைய ரப்பிடத்தில் நான் என்ன செய்வேன், நான் பிழை பொறுப்பு தேடுவேன், அவன் என் மீது ரொம்ப அன்புடையவனாக இருக்கிறான், என்னோட கிருபையுடையவனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபாமன லஹு லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் நபியாகவும் ஆக்கினான். சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யுல்கா இப்ராஹிம் அபாஹு ஆஸர யௌமல் கியாமா வ அலா வஜ்ஹி ஆஸர ஃபத்ரத்துன் வ கைரத்துன், நாளை மறு உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஆஸர நரகத்தில் போடுவான். அப்படி போடும்போது அவர்களுடைய முகத்தில் கருமையும் புழுதியும் இருக்கும், முகமெல்லாம் புழுதி படிஞ்சு கருமையாக இருக்கும். ஃபயக்கூல் லஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அலம் அகுல்லக லா தஅஸினி, வாப்பா நான் சொல்லலையா உங்களுக்கு, எனக்கு மாறு புரியாதீங்க, நான் சொன்னதை கேளுங்க, எனக்கு அல்லாஹ்வின் புறத்து இந்த இல்மு இருக்குது, நான் நேர்வழியின் பால் வந்திருக்கக்கூடிய ஒரு நபி, உங்கள் நேர்வழியின் செலுத்துகிறேன், நான் சொன்னனே நீங்கள் கேட்க இல்லையே. ஃபயக்கூல் லஹு அபூஹு ஃபல்யூம் அல் ஆசிக்க, மகனே இப்போ நான் உனக்கு கட்டுப்படுறேன், இப்போ நான் உனக்கு மாறு புரியல, நீங்கள் அப்பமுள்ள செஞ்சுருக்கணும், கியாமத்தில் வந்து என்ன செய்ய முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது, இருந்தாலும் இறக்கம் வந்து அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க. ஃபயக்கூல் இப்ராஹிம் யா ரப்பி இன்னக வஅத்தனி அல்லா துஹ்ஸினி யௌம யுபஅதூன் வ அய்யு ஹிஸின் அஹ்ஸா மின் அபில் அபஅத், யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு வாக்கு தந்தியா, என்ன வாக்கு, கியாமத்து நாளையில் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், இழிவுபடுத்த மாட்டேன்னு சொன்னியே, ஏதோ என்னை வளர்த்த தந்தை நீங்கள் நரகத்துக்கு போக பார்க்குறாரு, கேவலமான நிலையில் இருக்கிறாரு, இது என்னை விட்டு ரொம்ப தூரமாகிட்டாரே, என் தந்தை என்னை விட்டு தூரமாகிறது எனக்கு ஹிஸி இல்லையா, எனக்கு இழிவு இல்லையா என்று கேட்டதும் அல்லாஹ் சொல்வான், ஃபயக்கூலுல்லாஹு இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், காஃபிர்கள் மீது நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன், அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் காலடியில் பாருங்கம்மா, அல்லாஹ் உங்கள் காலடியில் பாருங்கள், சும்ம யுகாலியா இப்ராஹிம் மா தஹ்த ரிஜ்லைக், உங்கள் காலுக்கு கீழே என்ன கிடக்குதுன்னு பாருங்கள், அப்படி கீழே பார்ப்பாங்க, காலு கீழே பார்த்தா அங்கே ஒரு ரத்தம் சிதைந்து போன கழுதப்புலி, கழுதப்புலின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு மிருகம்,
அந்த புலி அவங்களுடைய காலடியில் கிடக்கும், சீ அப்படிம்பாங்க. இதுதான் அவங்க வாப்பா, சரி நரகத்தில் தூக்கி போடப்படும் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை செய்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சங்கையான பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த போதனைகளை பற்றி நிறைய இருக்குது. அவங்களுடைய வரலாறு நீண்ட வரலாறு, நாம் சுருக்கமாக சொல்லிக்கிட்டு வர்றோம். கதாலிக்க நுரி இப்ராஹிம் அமலுக்கு அடுத்த செய்திக்கு நாம் வர்றோம். இந்த செய்தி நீண்ட செய்தியாக இருக்கிறது. ஆக அவர்களுடைய தந்தை தாரக் அவங்க முஸ்லீமாகத்தான் இருந்தாங்க, மினசாஜிதீன் தான், அல்லாவுக்காக வழிபட்டவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சாச்சா தான் ஆசர். அடுத்த செய்தி கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல்லர்து ஒலியக்கூன மினல் மூக்கினீன். சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானத்தின் பூமியினுடைய அத்தாட்சிகள் அரசாட்சிகளை நாம் காமித்தோம். அவர்கள் மிகவும் உறுதி கொண்டவர்களாக, மேலும் மேலும் உறுதி கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த மலக்கூத் அல்லாஹ் தஆலா எத்தனையோ காட்சிகள் அவர்களுக்கு காண்பித்தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ரெண்டு இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுபடுத்தோம், அதுக்கு பிறகு நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை சைனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கடல் பகுதிக்கு வர்றாங்க, அப்படியே போகிறாங்க. அல்லாஹ் சொன்னா அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிர்ஃபி பிலாதி தரா அஜாயிப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னுடைய ஊரெல்லாம் நீங்கள் சுற்றி பாருங்கள், என்னுடைய நாடுகளை, நான் படைத்திருக்கக்கூடிய இந்த பூமியை, எத்தனையோ அஜாயிபுகளை நீங்கள் பார்க்கலாம். அவங்க பல இடங்களுக்கு போகிறாங்க. ஒரு கடற்கரை பகுதிக்கு வர்றாங்க. வந்து அங்கே ஒருத்தர் கடலுக்கு மேலே நடந்து போகிறார். கடலுக்கு மேலே நடந்து போகிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, ரப்பே நானும் இவரோட நடந்து போகலாமா, எனக்கு அந்த ஆற்றலை தான் வேணா நடங்கட்டான். அப்போ அவங்களும் கடலுக்கு மேலே அவங்க நடக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க. அவர் தஸ்பீஹ் செஞ்சுட்டே போகிறார். போனால் ஒரு தீவு வருது. அந்த தீவே முத்தினால் ஆன தீவு. தீவே முத்தாக இருக்குது. இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அதை எடுத்து விற்று போடணும். தீவே முத்தினால் ஆன தீவு அது. அதற்குள்ளே போய் பார்த்தால் பச்சை மரகத குப்பா ஒன்று இருக்குது. அங்கே தான் அவர் போகிறார். உள்ளே போயிட்டு அங்கே போனோடனே அதோட இவங்களும் போயிட்டாங்க. வானத்திலேருந்து ஒரு ஆடு இறங்குது. அதோட நெருப்பும் வருது. அந்த ஆட்டை அறுத்து கொண்டு நெருப்பில் சுட்டு அந்த ஆட்டை அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மனுஷர் சாப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அங்கே ஒரு பாறை இருக்குது. எல்லாமே முத்து தான். அதில் ஒரு அடி அடித்தாங்க. ஒரு கையில் அசா இருக்குது. அடித்த உடனே அதுலேருந்து தண்ணி வந்து அதை குடிச்சிக்கிட்டாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ரெண்டாவது மில்ல இந்த ஆடு இந்த சாப்பிட்டு இந்த எலும்புலாம் இருக்குது இல்லையா, இப்ராஹிம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அந்த எலும்பை கும்பி இதுன்னு இல்லை, அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு எலும்புன்னு சொன்னாங்க. அது ஆடாக எலும்பிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எங்களுக்கு ஒரு வருஷம் நோன்பு பிடிக்கணும். ஒரு வருஷம் நோன்பு பிடிக்கிறேன்னா எப்படி நோன்பு பிடிக்கணும் தெரியுமா? நோன்பு திறக்காமல் நோன்பு பிடிக்கணும். நீங்கள் மகரிபாயிட்ட நம்ம திறந்துருவோம் இல்லையா, அங்கே அதெல்லாம் திறக்கக்கூடாது. ஒரு வருஷமாக நோன்பு பிடித்து வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் எங்களுக்கு இஃப்தார். இன்றைக்கி இஃப்தாருடைய நாள் எங்களுக்கு. இதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யணும், நோன்பு பிடிச்சிட்டு இருக்கணும். இப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை பல பேரை வச்சிருக்கிறான். இவங்க தான் இபாதல்லா ரிஜாலுல்லா. எல்லா காலத்திலையும் இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்கள், அவர்களை கொண்டு அல்லாஹ் தான் இந்த சமூகத்திற்கு பயனளித்து கொண்டிருக்கிறான். ஒரு வருஷ காலம் எப்படி சாப்பிடாம குடிக்காமல் இருக்க முடியலாம் கேட்கக்கூடாது. இன்றைய காலத்தில் கேட்க முடியாது. இந்த வெளிக்கு போகிறான் இல்லையா, அங்கே சாப்பாடாக கொண்டு போகிறான். அவன் மாதக்கணக்காக என்ன சாப்பாடை கொண்டு போகிறான்? ஒரு டேப்லெட் தான். அந்த டேப்லெட்டை போட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பசிக்காது. முடியுது இல்லை இந்த காலத்தில். அப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றலை பெற்ற, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பெற்ற அந்த பெரிய பெருமக்களால் ஏன் முடியாது? அப்போ ஒரு வருஷ காலமாக நாங்கள் என்ன செய்வோம், நோன்பு நோற்போம். இன்று எங்களுக்கு இஃப்தாருடைய நாள் என்று சொல்லிட்டு, கத பலகனி அன்னலில்லாஹி ஹலீலன் யுகால் லஹு இப்ராஹிம். உங்களுக்கு தனக்கு கூட வந்திருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிது, அல்லாவுக்கே ஒரு நண்பன் இருக்கிறாராம். அது பெரிய ஆச்சரியம் இல்லை. நாங்கள் ஒரு வருஷ காலம் நோன்பு பிடிக்கிறதா பெரிய ஆச்சரியம்? அது ஆச்சரியம் இல்லை. நாங்கள் ஒரு வருஷ காலம் நோன்பு பிடிக்கிறது ஆச்சரியம் இல்லை. அவர் நினச்சிக்கிட்டாரு கடலுக்கு மேலே நடக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்களே, அதை போல் ஒரு ஆள் போல் இருக்குதுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் நினச்சிக்கிட்டார். தான் நடக்கிற மாதிரி அவங்களும் ஒரு சாரியான மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட பேசுகிறாங்க. ஓ கதபலகனி அன்னலில்லாஹி ஹலீலா, அல்லாவுக்கே ஒரு நண்பன் இருக்கிறானா. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது நாங்கள் நோன்பு பிடிக்கிற ஒரு ஆச்சரியம் இல்லை.
யுகாலு லஹு இப்ராஹிம், அவங்களுக்கு இப்ராஹிம்ன்ற ஒரு பேரான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்லிவிட்டு, நான் அல்லாஹ் இப்படி கேள்விப்பட்டதும் நான் அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஃபஹா அனா அதுல்லாஹ அன் யஜ்மா பைனி வ பைனஹு ஹத்தா அமூத்த பைன ஐதி. நான் அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை இது ஒன்று தான். யா அல்லாஹ், உன்னுடைய ஹலீல்னு சொல்கிறியே, அந்த ஹலீலை நான் பார்க்கணும். என்னுடைய வாழ்நாள் ஒரு முறையாவது எனக்கு காமிச்சிரு. 500 வருஷமாக அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, 400 வருஷமாக நான் வணங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. நாங்கள் 400 வருஷமாக அதில் இடத்துல இருக்கிறேன், 400 வருஷமாக நாங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இபாதத்தில் இருக்கிறோம். என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர் இருக்கிறானா அவங்கள நான் பார்க்கணுங்கிறதும், பார்த்தது மட்டுமல்லாமல் அவங்க நான் பார்க்கும் பொழுது ஹத்தா அமூத்த பைன ஐதை, அவங்களுடைய சன்னிதானத்தில் அவங்களுக்கு முன்னால் நான் மௌத்தாகணும், அந்த பரக்கத்தை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதும் சொன்னாங்க. ஃபகால லஹு ஹா அன இப்ராஹிம், அப்படியா அந்த இப்ராஹிம் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபமாத்தர் ரஜுல் ஃபில் ஹால், அந்த நேரத்துலேயே அவங்க மௌத்தாயிட்டாங்க அந்த மனிதர். அல்லாஹ் பல அஜாயிபுகளை காட்டினான் இந்த மலக்கூத்து சமாத்து வல்லறதுங்கிறதுல. இப்போ இந்த பூமியில் எத்தனையோ மலக்கூத்துகள் இருக்கிறது, வானத்திலையும் மலக்கூத்துகள் இருக்குது. இந்த பூமியில் உள்ள மலக்கூத்துகளினுடைய சில விஷயங்களை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய இருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இதன் மூலமாக நாம் நிறைய படிப்பினைகளை இன்று நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அவர்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறான். அவர்களெல்லாம் நிர்வாகிகள், அதிகாரிகள் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அந்த பெருமக்களினுடைய பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரங்களை உறுதியானதாக ஆக்கி ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலித்து நம்முடைய நாட்டு திட்டங்களை சிறப்பாக ஆக்கி நம் மக்களுக்கு சந்தோஷமான மனநிறைவான வாழ்வை கொடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தையும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.